வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னா, சர்வமாயான்ற ஒரு மலையாள படத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிவின் பாலி இருக்காரு பார்த்தீங்களா? அவர் நடிச்ச படம் தான். உண்மையிலேயே ஒரு தரமான படம்னா பார்த்துக்கங்களேன். பயங்கரமா ஸ்கிரீன் பிளே பண்ணி இந்த படத்த வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாய்ங்க. 150 கோடி வசூல் பண்ணியிருக்கலாம் பாருங்களேன். குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து ஒரு மிகப்பெரிய லாபத்த ஈட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு நல்ல படம் தான். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் மச்சான் என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு மியூசிக் குரூப்ல இருக்காரு. அந்த மியூசிக்ல வந்து ஏதோ ஒரு கான்செர்ட் மாரி நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து கிட்டாரிஸ்ட் அப்படின்ற மாரி இவரோட பேர சொல்லி இவர கூப்பிடுறாய்ங்க. இதுதான் ஹீரோவோட இன்ட்ரோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் எல்லாமே வந்து ஃபாரின் போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவுக்கு மட்டும் விசா கிடைக்கல. ஐயோ என்னடா இவன மட்டும் தனியா எப்படிடா விட்டு போறது அப்படின்ற மாதிரி அவங்க டீம் யோசிச்சுட்டு இருக்குது. சரி ஓகே இது சொல்லிதானே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. என்னய்யா உங்கள நம்பி இருந்தா நீங்க பாதியில விட்டு போறீங்களே அப்படிங்கும்போது இல்லப்பா உனக்கு மட்டும் விசா கிடைக்கல. நீ எதுக்கு கவலைப்படுற? அப்பாவும் உங்க அண்ணனும் ஒரு நாள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நீ யூரோப் வந்து ஒரு மாசத்துக்கு சுத்தலாமே. அந்த அளவுக்கு வசதியான ஃபேமிலி தானே நீங்க. நீ ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் அங்க போய் இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். நம்ம ஊர்ல நம்ம பிராமின்ஸ் இருக்காங்களே அந்த மாதிரி வந்து அவர் வந்து நம்பூதிரிகள்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். ஆனா இவர் மட்டும் நான் மியூசிக் தான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து செத்துட்ட மாதிரி ஒரு பேனர் இருக்கும். பட் ஆனா அவர் செத்துருக்க மாட்டாரு. அவருக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேனர் இருக்கும். ஹீரோ வந்து பதறி போயிருவாரு. என்னடா இது நம்ம அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. பட் ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பாராட்டு விழா உத்து பார்த்தா தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம முன்புறம் போனா நம்ம ஏதாவது சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து பின்புறமா கொல்லப்பக்கமா போவோம் அப்படின்னும் போது அங்க வேலை செய்யற அம்மா வந்து எப்பா எப்பா வந்த எப்ப முன்பக்கமா வர வேண்டியதானே எதுக்கு கொல்லப்புறமா வந்திருக்கு அப்படின்னும் போது முன்பக்கமா அங்க எல்லாருமே கூட்டமா இருக்குது. அவருக்கு விளையாடுத்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்தாருன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த டாக் இருக்கு பத்தியா இவர் குழந்தையா விட்டு போன டாக் இப்போ வந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டு இருக்கிறோம். டாக் கொஞ்சிட்டு அவங்க பெரியப்பாவை போய் பாக்குறாரு. அவங்க பெரியப்பா வந்து எப்படின்னா பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாத ஒரு கேரக்டர். ரொம்ப காமெடியான கேரக்டர். எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காத ஒரு ஜாலியான கேரக்டர்னு வச்சுங்களேன். இதே போல ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்னு இருக்கு. ஆக்சுவலா வந்து அவரோட கசின் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுப்பாங்க பாத்தீங்களா தட்சணை மாதிரி. அந்த மாதிரி காசை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே 500 வச்சிருப்பாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் நடுவுல 10 ரூபா அடிட்டு பாருங்க. 10 ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே 500 ரூபா வச்சிருக்கலாம் 10 ரூபா மாத்திருவாங்க. இவரோட அசிஸ்டன்ட் மட்டும் ஒரு 500 ரூபாய் வாங்கியிருப்பான். அதை குர்ரா அப்படின் போது இல்ல இல்ல இது எனக்கு வந்து நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவரு வந்து சரி சரி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அடுத்த பூஜைக்கு வந்துடா அப்படின்னும் போது நீ தான் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றியாமே இனிமே நான் கூட ஒர்க் பண்ணலாமா இல்லையான்றதை நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். இவர் வந்து சோகமாயிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம பெரியப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட போயிட்டு செலவுக்கு காசு கேட்கிறாரு. அவர் என்ன டேய் என்கிட்ட கடை இருக்குது நானே வேலை வெட்டி இல்லாம வீட்டுல தான் இருக்கிறேன் ஒப்பனை போய் கேள்றா. சரி வேற வழி இல்ல நம்ம அப்பா கிட்டே போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட போறாரு. அந்த நேரத்துல வந்து அப்பா கிட்ட பாக்குறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது தம்பி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நல்ல ஞாபகம் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உங்களை பார்த்தது உங்க பசங்களா எப்படி இருக்கும்போது தம்பி என்னோட தம்பிப்பா அவரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அவருக்கு ஒரே ஒரு ஷேப் பப்பி சேவா இருக்கு. இவருக்கு யாருனே தெரியாம வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டுவாரு. ஆக்சுவலா இந்த கேப்ல என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து டீ குடிக்க எனக்கு 200 ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு. இருப்பா உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்க்ல டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. உனக்கு காசுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்மெண்ட் கூட. ஹீரோவுக்கு வந்து இப்ப எதுவுமே கையில காசு கூட இல்லை. சர்வை பண்ணி ஆகணும். பட் ஆனா என்ன பண்றது தெரியாம முடிச்சிருக்காரு பாத்தீங்களா இதுதான் தீம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சரி காசுக்கு என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோட கசின் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஏன்டா சின்ன வயசுலயே பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் படிச்ச நீயாடா இப்படி பேசுற ஏன்டா என்னையோட எல்லா மந்திரமும் உனக்கு தான்டா அத்துப்படி ஏன்டா இப்படி பண்ற நீ அந்த தொழிலே பண்ணலாமேடா அப்படின்ற மாதிரி சொல்றா ஏன் கூட வேணா வாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவே யோசிக்கிறாரு டேய் அதெல்லாம் எப்படா நான் என்னோட ஃபேஷன்லாம் விட்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேய் 2 மாசத்துக்கு தானே வாடா பாத்துக்கலாம். இவரும் வந்து யோசிக்கிறாரு சரி ஓகே வேற வழி இல்ல இதையே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அந்த சாஸ்திர சம்பிரதாய மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இவரு ஸ்டார்ட் பண்றாரு. பூஜை எல்லாம் இவர் ஸ்டார்ட் பண்றாரு. இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இவர் வந்து ஈஸியா கூட இருந்து ஃபர்ஸ்ட் வெறும் ஹோம் நமக அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா மந்திரம் சொல்லி அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஊஞ்சல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் போல் இருக்குது. அந்த ஆள் வேலை ஒழுங்கா செய்ய மாட்டான் போல் இருக்குது. யோ நீ கட்டி வச்சிருக்க ஒழுங்கா இருக்குமா அப்படி மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட். யோ நீயே உட்காந்து பாரு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன உட்கார மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. எதுவும் ஆகல. ஆல்ரெடி பக்கத்துல ஒரு 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்பவே வெயிட் இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. இந்த நேரத்துல குண்டா ஒரு பையன் இருப்பா தம்பி நீ வா அண்ணன் மடியில உட்காந்துக்க அப்படின்னு மாதிரி அண்ணன் மடியில உட்கார வைப்பாரு. டபார்னு அந்த ஊஞ்சல் உடைஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தேடிட்டு இருப்பாரு. ஹீரோ எங்கடா இருக்க சத்தம் மட்டும் கேக்குது ஊன்னு ஆனா ஆளை காணுமே அப்படி மாதிரி தேடிட்டு பார்க்கும்போது இந்த குண்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து அவனோட வாய் மேல தான் உட்கார்ந்திருப்பான். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கழுத்தெலும்பு உடைஞ்சிரும். அதனால வந்து அவரால் இதுக்கப்புறம் வந்து பூஜாலாம் பண்ண முடியாது. இதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு டேய் இதுக்கப்புறம் நீ தான்டா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 50-50 எடுத்துக்கலாம் நான் ஆர்டர் பிடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எது நான் போய் பூஜை பண்ணுவேன் எனக்கு 50-50யா ஏன்டா எனக்கு 60 உனக்கு 40 ஓகேவா நான் ஓகே ஓகே எனக்கு அது போதும் அது போதும்ப்பா எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷமா அதை வாங்கிப்பாரு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாதனால இப்ப ஹீரோ தான் எல்லா வேலையுமே பாக்குற மாதிரி ஆகுது பாத்தீங்களா இதுதான் இந்த படத்தோட செட்டப்பா சொல்லிருக்காங்க. இந்த நேரத்துல சைடுல நம்ம ஹீரோன் படம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆல்பம்க்குலாம் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனா வருமானம்லாம் எதுவும் பெருசா இருக்காது. தன்னோட ஃப்ரெண்டுக்காக அதை பண்ணுவாரு. வருமானத்துக்கு ஏதாவது பண்ணும்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா டேய் ஒரு ஆர்டர் இருக்கா நல்லா லம்பா காசை பார்க்கலாம்டா என்ன ஆர்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. ஆக்சுவலா வந்து ஒரு பேய் ஓட்டுற ஆர்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் எனக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியாதுடா அந்த மந்திரம்லாம் எனக்கு தெரியாதுடா அப்படிங்கும்போது நான் சொல்லி தரேன்டா உனக்கு என்ன நான் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன் பார்த்து அதை கத்துக்க அதை அங்க அடிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு 12th படிக்கிற பையன் வச்சுங்களேன் அந்த பையன் ஒரு மாதிரி
டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியுது. பட் ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, சரி ஓகே நாங்க டாக்டர் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டோம். பட் ஆனா வந்து எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. என்னோட வைஃப் தான் இத பத்தி ரொம்ப யோசிக்கிறா. அதனால தான் நான் உங்கள வர சொன்னேன் அப்படின்னும்போது, சரி இவரும் மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தோனமே அந்த பையன் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுறான். அப்படியே ஜாலியா பேச ஆரம்பிச்சுறான். இத பார்த்தமே எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாயிருது. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா மட்டும் கூட டபுளா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட அக்கவுண்ட்க்கு போட்டு விட்டுருவாங்க. இதனால வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த காச வந்து ஏய் இந்தாடா இவ்வளவு வந்திருக்கு. இந்தா நீயும் எடுத்துக்க 50-50 அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அவர் குடுத்துட்டு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோவுமே ஹாப்பியா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னமோ லேடீஸ் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் உங்க ஐடி, உங்க நம்பர், உங்க பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இதை நீ வாங்கிட்டு போயிரு அப்படின்னும் போது இல்ல நீங்க பார்சல் வந்து கேன்சல் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போட்டீங்கன்னா தான் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் அங்க இருந்து. ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. சரி நைட் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தன்னோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாரு. பட் நடுராத்திரில எழுச்சி பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து போனை நோண்டிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பதறுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறா. இப்பவுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணு சொல்லுது, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னும் போது டக்குனு மறைஞ்சிருது. அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது இது உண்மையிலேயே பேய் இது. சோ இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயத்துல போய் தன்னோட தாத்தா ரூம்ல போய் படுத்து தூங்கிறாரு. அந்த தாத்தா ரூம் பத்தி தான் தெரியும்ல. அவர் வந்து ஃபிளஷ் பண்ணாவே தூங்கிடுவாரு. ஒரே ஸ்மெல். அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு ஹீரோ வந்து அந்த நாத்தத்தோடயே வெளியே வராரு. தாத்தா இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்துல படுத்திருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, எது பொண்ணா அடுத்த தடவை வந்துச்சுன்னா அந்த பொண்ணை ஏறமுக்கு ஸ்ட்ரைட்டா வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருது. ஓஹோ ஏதோ மாற்றமே இருக்குது, ஒருவேளை நம்ம பிரெயின்ல தான் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவாரு. அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இருக்கிறது மனநோயெல்லாம் இல்ல, உனக்கு சரியான தூக்கம் இருந்துச்சுன்னா இந்த எல்லா பிரச்சனையும் போயிடும். சோ மாத்திரையை போட்டு நல்லா தூங்கு அப்படின்னு மாதிரி அந்த டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. ஹீரோவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல இருக்காரு பாத்தீங்களா, இதான் டிபேட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து மாத்திரையை போட்டு தூங்குறதுக்காக போறாரு. அதுக்கு முன்னாடி இவ ஏதாவது இடத்துல இருக்காரா அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. எங்கேயுமே இல்ல. சரி படுத்து தூங்குன்னு தூங்கிறாரு. நல்லா தூக்கத்துக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 மணிக்கு மேல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி வெளில வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து வெளில போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்குது. இத ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல நீங்க உள்ள தூங்குறீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்க கூடாது தான் நான் வெளில வந்து நான் போனை நோண்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா ஆஸ் யூசுவல் இப்பதான் வந்து பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாம போயிட்டாரு. வேணும்னா நான் அதை ஃப்ளஷ் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளஷ் பண்ணி காட்டுறா. அதே போல இந்த லைட்டை வேணா நான் ஆன் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் ஆனா டப்புன்னு உடைஞ்சு போயிருது. சாரிங்க ஏதோ பை மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த நேரத்துல தாத்தாவும் வெளில வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேக்குறாரு. அப்ப ஹீரோ வந்து இல்ல தாத்தா ஏதோ சத்தம் வந்துச்சு, என்னன்னு பார்த்தா இந்த லைட் உடைஞ்சிருக்கு அப்படின்னும் ஏன்டா ராமநாமத்தை போய் சொல்லிட்டு பர்றா, என்னடா நீ கடவுள் நம்பிக்கை இல்லன்னு சொல்றா, ஆனா நம்பர் 1 பைதாக்கோலியா இருக்கிறியடா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லிட்டு போய் படுக்க போறாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து கேக்குறா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னும் போது நீ யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முதல் முறையா கேட்கிறாரு. ஆக்சுவலா வந்து நான் ஒரு பேய்ங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. பட் ஆனா நான் யாரு என்னன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியவே இல்ல, அததான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆக்சுவலா நான் ஒயிட் பிங்க் கலர்ல வந்து தான் நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா ஒயிட் லாவெண்டர் கலர்ல அது ஆர்டர் ஆயிடுச்சு. சோ நீங்க கொஞ்சம் மாத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. இவர் பதறி போயிடுறாரு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிருது. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2 கூட. சரி இதுக்கப்புறம் இதை எப்படியாவது ஓட்டணும் அப்படின்றதுக்காக தன்னோட நண்பர் கசின் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு போன் பண்ணி சொல்றாரு. அவருமே வந்து இங்க பாக்குறாரு. அந்த நேரத்துல வந்து டெலிவரி பாய் வந்து சார் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட, ஹீரோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு என்னது பொம்பல் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பேயை எப்படியாவது விரட்டணும் இல்லையா, அதனால வந்து மந்திரங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேயை எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்த பேயை நான் எப்படியே விரட்டிட்டா, என்னோட மொத்த பலத்தையும் சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லி எப்படியே என்னோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த பேயை விரட்டிட்டேன், நீ பயப்படவே பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கிளம்புறாரு அங்கிருந்து. ஹீரோ ரொம்ப நிம்மதியா திரும்பி பாப்பாரு. திரும்பி பார்த்தா அந்த பேய் போகவே இல்லை, இவர் கூடயே தான் இருக்குது. இவர் பார்த்து பதறி போயிடுறாரு. ஏமா இந்த மாதிரி உட போலியா அப்படின் போது, ஏய் நீ ரொம்ப ஹர்ட் பண்ற, நான் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணனா, நான் பேய் மாதிரி அடிக்காத உங்ககிட்ட நடந்துட்டேனா, சரி எஸ் ஆர் நோ அப்படி இல்லமா அந்த மாதிரிலாம் எந்த தொல்லையும் நீ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணாத, என்ன இது ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணு. நான் உண்மையிலேயே ஒரு குட் சோல், நீ ஏன் என்ன இப்படி தப்பா ட்ரீட் பண்ற, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. கர்த்தரே உன்னை என்னத்தை தான் பண்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. என்னது கர்த்தரா, நீ கிறிஸ்டினா நீயே அப்படின் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அதை பார்த்து இவரும் பதட்டத்துல சிரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி பதறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு சிலுவை கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிலுவை இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கடையில கேட்கிறாரு. அந்த கடையில பார்த்துட்டு ஒரு சிலுவையும் வாங்குறாரு. அந்த நேரத்துல அந்த லேடி சொல்லுது, தம்பி நீங்க மாத்தாவா இல்ல மத்த கோஸ்டா அப்படின்ற மாதிரி கேக்குது. ஏமா நான் ஏதோ ஒண்ணு குடும்பம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பின்னாடி அந்த பேயா இருந்த பொண்ணே வந்து பேசிக்கிட்டு இருக்குது. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு போது, கர்த்தரே போ 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 அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு சிலுவைக்கு நடுவுல இருக்கிற இதெல்லாம் பார்த்து நான் பயப்படல, உன்னோட ஒரு சிலுவையை பார்த்து நான் பயந்துருவானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆமா இல்ல அப்ப நீ பேய் இல்லையா அப்படின் போது, இங்க பாரு நான் ரொம்ப குட் சோல், பட் ஆனா இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலுமே நான் குட் சோல்ங்க, ஏங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின் போது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு குட் சோல் தான், இல்லனா ஒரு காட்டு இருக்கு இல்லையா நம்ம ஹீரோவை. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து ஒரு சுகி டெலிவரி பாய் வந்து இந்த ரோட்ல இருப்பாங்க பாத்தீங்களா,
பாத்தீங்களா, அவங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கிற மாரி அவங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து சொல்லுவாரு, "ஏம்மா நீ சொல்லு, உன்ன பத்தி ஏதாவது சொல்லும்போது என்ன பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்து எனக்கு நல்லா கிட்டார் ப்ளே பண்ண மட்டும் தெரியும்ன்றது மட்டும் அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து என்னால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அப்போ உன்னால ஒரு ரூ. 500 நோட்ட டெய்லி உருவாக்க முடியுமா?" அப்படிங்கும்போது, "இங்க பாரு நான் ஒண்ணும் பாட்டில் உள்ள இருந்து வர பூதம் இல்ல. நான் ஒரு சாதாரண சோலு" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. இத பார்த்து ஹீரோ ஓகே, ஓகே. சாரி, சாரி அப்படின்ற மாரி சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வந்து யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா வந்து ஹீரோயின் வந்து கிறிஸ்டின்றது மட்டும் அவருக்கு தெரியுது. சோ அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியன் சர்ச்ல போய் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து செமிட்டரிலாம் போய் பார்க்கிறாரு. இந்த யாரையாவது பார்த்த முகங்கள் ஏதாவது அந்த பொண்ணுக்கு தென்படுதா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து எதுவுமே இல்ல, இல்ல அப்படின்ற மாரி சொல்லுது. 2 பேருமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாவும் பழக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு மாரி பேய் அப்படின்ற மாரி மறந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டாவே நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சுறாரு. இந்த நேரத்துல வந்து ஹீரோ வந்து தன்னோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட வந்து பேசாமயே இருக்கிறாரு. அத பத்தின உண்மைய வந்து சொல்றாரு. எங்க அம்மா செத்ததுக்கு காரணம் நானும் அந்த நாயும் தான் அப்படின்ற மாரி எங்க அப்பா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த பப்பு இருக்கான்ல, எங்க அம்மாவோட ரொம்ப பெட்டு. அதனால வந்து ரொம்ப கொலைச்சுக்கிட்டே இருந்தான். அவங்கள வந்து அவங்க இறந்தது வந்து அவனால ஏத்துக்க முடியல. அவன பார்க்கவும் விடல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அவன கூட்டிட்டு வந்தேன். இத பார்த்து எங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி, "ஏன்டா நாயும் நீயும் வெளில போங்கடா" அப்படின்ற மாரி திட்டி விட்டாரு. கடைசி நேரத்துல எங்க அம்மாவோட சடங்க வந்து நாங்க கூட இல்லன்றது வந்து எனக்கு வருத்தம். அதனால வந்து இந்த கோவத்த வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாம நான் வந்து அதுல பேசாம நிறுத்துனேன் எங்க அப்பா கூட. அதோட இப்ப வரைக்குமே நான் பேசுறதே இல்ல. சோ இதனால தான் நான் வந்து பூணல் போடுறதையும் விட்டேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, அந்த பொண்ணு சொல்லுது, "நீ இங்க பாரு, இப்ப நீ பூணலும் போட்ட. அது மட்டும் இல்லாம பப்பு கிட்டயும் உங்க அப்பா ரொம்ப குளோஸா இருக்கிறாரு. ஒரு பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அத விட்டுறணும். முடிஞ்சது முடிஞ்சது தான். அத பத்தி யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. போய் உங்க அப்பா கிட்ட தயவு செஞ்சு பேசு" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு டெலுலுன்ற ஒரு பேர் வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சவுண்ட் இன்ஜினியரா இருப்பாரு. ஹீரோவுக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, "டேய் மும்பைல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருக்காருடா. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன். அவர் வந்து உன்னோட மியூசிக்க கேட்கணும் அப்படின்ற மாரி விருப்பப்படுறாரு. சரி வா கொஞ்சம் உன்னோட வித்தையெல்லாம் காட்டு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவ வந்து கூப்பிட்டு போறாரு. பட் நம்ம ஹீரோ வாசிக்கிறது எதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்ற மாரி ஒரு தடவ 2 தடவ பண்றாங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காரு வீடியோ கால்ல வந்திருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் செட் ஆகுற மாரி தெரியலப்பா அப்படின்ற மாரி கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. இந்த நேரத்துல நம்ம டெலுலு சொல்லும், "இங்க பாரு எப்பவுமே வந்து ஒரு மியூசிக்க வந்து ஃபீல் பண்ணு. அந்த நோட் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரே ராகம் தான். அந்த ராகத்த நீ புடிச்சிட்டாலுமே போதும்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அதை ஏத்த மாரி நம்ம ஹீரோவும் அத புரிஞ்சுகிட்டு அதே போல வாசிக்கிறாரு. அந்த மியூசிக் கம்போசருக்குமே அது புடிச்சு ரொம்ப சூப்பரா இருக்குது. இவர மும்பைக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகே சார் கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. நம்ம டெலுலு இல்லனா கண்டிப்பா ஹீரோ வந்து நல்லா வாசிச்சிருக்க முடியாது. ஹீரோவுக்கு வந்து நம்ம டெலுலு மேல வந்து பயங்கரமான மரியாதை வந்துருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஹீரோவோட பெரியப்பாவும் வந்து நல்லா பூஜை பண்றவரு தான். சோ அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பேயெல்லாம் விரட்டுறது எப்படி அப்படின்ற மாரி நான் ரொம்ப சேஃபா தான் விரட்டுறேன் அப்படின்னும்போது, நம்ம ஹீரோவோட பெரியப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து சொல்றாரு, "ஆவிகள்ல வந்து 3 வகை இருக்கு. அத வந்து சேஃப்டியா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுல வந்து 3 வகையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து விந்துகாமா, பத்தகாமா, அந்தகாமா. இதுல 3வது வகையா இருக்கு அந்தகாமா. அதுதான் ரொம்ப மோசமானது. படு டேஞ்சர். ஃபர்ஸ்ட் 2 கூட எதுவும் பண்ணாது" அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இத பார்த்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்குமே வந்து ஒரு மாரி பதட்டமாயிருது. இதுல நம்ம டெலுலு எந்த ரகம்னு தெரியல. பொறுத்திருந்து தான் தெரியும். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினும் டெலுலுவும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செமெட்ரியா தேடிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு செமெட்ரிய பார்த்து ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. பட் ஆனா அது வயசான ஒரு லேடியோடது. அப்போ வந்து ச்சே இவங்களா இருக்காது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்புறாரு. அந்த நேரத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த செமெட்ரிக்கு சொந்தக்காரங்க வந்து இந்த மாரி "அம்மா உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கும்போது, ஓ நல்லா தெரியுமே. ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கிட்ட தான் நான் டியூஷன் படிச்சேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. பட் ஆனா அவருக்கு யாருன்னே தெரியாது. சரிங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்புற நேரத்துல நம்ம டெலுவ கூப்பிடுறாரு. "ஏய் வா வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன இது நம்ம அம்மாவ இவரு கூப்பிடுறாரு அப்படின்ற மாரி இவங்க நினைச்சுப்பாங்க. ஒரே காமெடியா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கும். அந்த திருவிழால வந்து நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்காரு. பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவிழால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேடை நாடகங்கள்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஒயிட் கலர் சாரி அவங்க ரொம்ப நாளா கட்டணும் அப்படின்ற மாரி ஒரு ஒயிட் கலர் சாரி கேரளாவுக்கே உரித்தான ஒரு கேரளா சாரிய பாக்குறாங்க. அவங்க வந்து அந்த ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. "இங்க பாரு இந்த ட்ரெஸ் பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எப்படி நீ அப்படியே காப்பி பண்ணி திருடுற?" அப்படிங்கும்போது, "இங்க பாரு நான் திருடலாம் இல்ல. நான் ஒருத்தவங்கள நல்லா பார்த்தேன்னா அந்த ட்ரெஸ்ஸ என்னால உருவாக்கிட முடியும்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் டெலுலுவும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் வந்து குளத்துக்கரையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இல்லல்ல. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் தான் சொல்லுது. அப்ப டெலுலு வந்து சொல்லுது, "உனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லையா?" அப்படிங்கும்போது, "இல்ல ஒரு பெருசா நம்பிக்கை இல்ல." "ஏன்டா பேய பக்கத்துல வச்சுட்டு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு சொல்லியேடா யார்றா நீ?" "சரி ஓகே. இந்த மியூசிக் வந்து எப்படி உருவாகுதுன்னு நீ சொல்லு பாக்கலாம்." அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, "டேலண்ட் அண்ட் பிராக்டிஸ்." அப்படின்னும்போது தான், "எஸ் அதேதான். டேலண்ட் தான் கடவுள், பிராக்டிஸ் தான் பிரேயர். இத நீ புரிஞ்சுக்க மாட்றியேடா." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இங்க பாரு பேயே கடவுளுக்கு தூது போகுது." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. "ஏய் இங்க பாரு நான் சாத்தா இல்ல, பேய் இல்ல. நான் ஒரு குட் சோல் புரிஞ்சுக்கடா." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து காத்தால வந்து தன்னால பேச முடியும் அப்படின்னு வந்து சும்மா பண்ணி காட்டுவாங்க. காத்து வந்து அவர் ஹீரோ மேல படுற மாரி. என்னால ஈசியஸ்ட் மீடியமா வந்து இந்த காத்த யூஸ் பண்ண முடியும்ன்றதையும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லி புரிய வைப்பாங்க. சரி, சரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி, "உன்ன போட்டோ எடுத்து பார்க்கலாமா?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே எடு. கண்டிப்பா நான் தெரிய மாட்டேன் அப்படின்ற மாரி அந்த டெலுலுவும் சொல்லுது. இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்கு இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு எதிர்க்க வந்து 4 பொறுக்கி பசங்க வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு மாரி அடாவடியா நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள தான் இவரு போட்டோ எடுக்குறாரு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுறதுக்காக வராங்க. பட் ஆனா வந்து ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா போயிரலாம் அப்படின்ற மாரி போறாரு. அந்த நேரத்துல
என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஹீரோட போனை வந்து புடுங்கி அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பையன் வந்து தூக்கி போடுறதுக்கு போறான். பட் ஆனா அவனால போட முடியல. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறான். என்னடா இது ரொம்ப நேரமா ஸ்டக் ஆகி நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா போனை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த நேரத்துல இந்த பசங்க திரும்பவும் அவரை விடாம வந்து சண்டை போடுறதுக்காக வரானுங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுது, இங்க பாரு அவனுக்கு ஒன்னும் சரியானவங்க இல்ல, நீ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஓடிட்டே இருந்தா ஒண்ணுமே ஆகாது, உன்னால இவங்களை அடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு கேக்குது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான மாஸ் ஃபைட் ஒன்னு போடுறாரு. செமையா அடிச்சுறாரு, எல்லாரையுமே போட்டு பொழந்துறாரு. இதுக்கப்புறம் இந்த குளத்துக்கிட்ட வந்து நீங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க, குடிச்சிட்டு சுத்துறீங்க, ஏதாவது தம்மு கிம்மு அடிச்சீங்க, உங்களை அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாசா பேசுறாரு. இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரன் கூட பேசிட்டு போறாரு கார்ல. அப்போ வந்து சொல்றாரு, அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, கோயிலுக்கு என்னால வர முடியல, எனக்கு வந்து பெருசா வர விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, விட்றா அதெல்லாம் என்ன இருக்குடா, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லடா, அப்ப ஏதாவது தப்பா எடுத்துப்பாருன்னு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்டா, நீ கவலைப்படாதடா, நீ பண்ற பூஜை எல்லாம் வந்து நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுதுல, அப்புறம் என்ன உனக்கா விருப்பம் இருந்தா வரணும், யாரையும் வற்புறுத்தி எல்லாம் வர வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ பண்ற பூஜை எல்லாம் வந்து ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்குதுல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணங்காரன் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி நம்ம டெல்லுல சொல்லிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு. என்னடா பாக்குற அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணங்காரன் கேட்கும்போது, ஒண்ணு இல்ல என்னடா பார்த்த டக்குனு ஏன்னா திரும்ப அப்படின் போது, இல்ல பின்னாடி ஏதோ சத்தம் கிடைச்சுடா அப்படின் போது டக்குன்னு நம்ம டெல்லுல வந்து சமாளிக்கிறதுக்காக டம்முன்னு அடிக்கும். எப்பரா லைட்டான சவுண்ட கூட ஒரு கண்டுபிடிக்க முடியுது, சூப்பரா அப்படின்ற மாதிரி அண்ணன் பாராட்டுறாரு. பட் ஆனா வந்து நம்ம டெல்லுல போன சேஷ்டையால இது நடந்துருச்சு. சரி ஓகே, நம்ம ஹீரோ வந்து மும்பைக்கு கால் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதனால வந்து பிளைட்ல போறாரு. நம்ம டெல்லுல கூடயும் போறாரு. எப்படி உன்னால பேயாச்சடி வர முடியுமான்னு, அதெல்லாம் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெல்லுல இருக்கு பாத்தீங்களா, வந்து வேற ஒரு சீட்ல இருக்கும், பக்கத்துல ஹீரோ பக்கத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துரும், வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து நான் ஏதோ கொச்சியில இருந்து பெங்களூர் போறதுக்காக ஒரு பிளான் இருந்துச்சு, அதுதான் என்னோட மைண்ட்ல இப்ப வந்துட்டு இருக்குது. இது பிளைட்ல வரும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுது, நான் ஏதோ ஒரு டிராவல் பண்ணும்போது தான் இறந்து போயிருக்கும் போல இருக்குது அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி ஓகே இதை தாண்டி வேற ஏதாவது உன்னால யோசிக்க முடியுதா அப்படிம்போது, ஒருவேளை நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. என்ன நீ மிஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேக்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அமைதியா இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்ப அந்த பொண்ணோட ஷோல்டரை தட்டி, கண்டிப்பா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். ஐ வில் மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யார் நீ கிரீக் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலா அது டெல்லுல வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து டக்குனு கனெக்ஷன் கட் பண்ணி வெளில வந்துட்டு இருக்கும். இது தெரியாம நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுவாரு. அப்புறம் சாரிபா தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்க திரும்பாரு. இங்க பாரு தேவையில்லாத அதை மாட்டி விடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. கட் பண்ணா மும்பைல வந்து இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட 2வது ஹீரோயினி. அந்த பொண்ணு என்ன பண்றது பாத்தீங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தருக்காக. அவன் வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் வாங்கி போறதுக்காக வருவான். ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. சோ இந்த பொண்ணோட கதை தான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. சோ நம்ம ஹீரோ வந்து மியூசிக் வாசிக்க வந்திருப்பாரு பாத்தீங்களா, நல்லபடியா மியூசிக் வாசி முடிச்சிருவாரு. ரொம்ப நல்லாவே வாசிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து இப்போ பிரேக்கப் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து இந்த கண்டக்ட் பண்றதுக்காக அந்த பொண்ணு இருக்கும். அந்த ஆக்சுவலா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, நான் காலையிலேயே போணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே நான் புக் பண்ணிடுறேன், என் கூடயே வந்துருங்க, நானும் விடேகாத்தால தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே உட்காந்து நைட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த பொண்ணோட போன்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்க்க, அப்போ வந்து ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஏதாவது பண்ணி அவளை சமாதானப்படுத்து அப்படின்ற போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ஏமா இந்த பன்னியும் குழம்பையும் சாப்பிடுமா, பசியோட இருக்காத அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை பார்த்த அந்த பொண்ணுக்குமே சிரிப்பு வந்துருது. அதுக்கு பேர் வந்து பாபஜி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் வருது. சோ இப்போ இந்த 2வது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, தன்னோட பாஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, பிரேக்கப் ஆன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதை கேட்டுட்டு இருக்காரு. இதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, டெல்லுலுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களோட கையெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் தோணுது, நானுமே யாரையும் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டெல்லுலு சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 3 பேருமே ஃளைட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து டெல்லுலு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த பையனை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது, இல்ல எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒருவேளை நீ சாகும்போது எஸ்ன்னு சொன்னானே, ஒருவேளை அந்த பையன் தான் இருக்குமோ, உன் பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படிங்கும்போது, இல்ல அவன் இருக்கிறதுக்காக வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏரோசிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் சீட்ல இடம் இருக்குதா, உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இவரு வந்து அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்றாரு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசுறாங்க, நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த டெல்லுவும் வந்து ஊருக்கு வந்துறாங்க. ஊருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மும்பைல பார்த்தாங்க பாத்தீங்களா பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோவுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்குமே வந்து ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ரொம்ப பிராங்கா வந்து, நீங்க கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவரும் வந்து வரலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல நான் போக மாட்டேன், கொஞ்சம் பிகு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டெல்லுலு வந்து சொல்லுது, இல்ல நீ இந்த மாதிரி பண்ணாத, ஒரு பொண்ணு பிராங்கா இருக்குது, அந்த பொண்ணுக்கு நீ வந்து மதிப்பு கொடுக்கணும், போய் அந்த பார்ட்டியில கலந்துக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோவும், இல்ல எனக்கு ஒரே ஒரு லவ் தான் இருக்குது, அது மியூசிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு போய் அந்த பொண்ணை பாடுறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. நீ பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கும். சோ எப்படியோ ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட பேச தான் போற, அது இது மூலமா பேசேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே நான் நீ சொல்றத செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து தன்னோட அப்பா கிட்ட பேசாம இருந்தாரு பாத்தீங்களா, முதல் முறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அவர் ரூம்குள்ள போய் பார்த்தா நாய் இருக்குல்ல, அந்த நாயை வந்து அவர் வீட்டுள்ள வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வெளியில இப்ப ஏதோ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அடிபட்டிருக்கு, அதனால வெளியில வச்சா அதுக்கு காயம் பெருசாயிரும் அப்படின்றதுனால வந்து வீட்டு வெளியே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து வென்டிலேஷன் மிஷின் மூலமா தான் மூச்சு விடுறாரு. சோ அவருக்கு வந்து 2 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. பட் யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஹீரோ லைட்டா கண் கலங்கிறாரு.
அப்ப வந்து எப்பத்துல இருந்து இது அப்படின்னும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லல அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்றாரு. இவ்வளவு நாள் பேசாத ஹீரோ வந்து இப்ப அப்பா கிட்ட வந்து அப்பா நான் கார் எடுத்துட்டு போவா? உங்க கார் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்ப அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி ஓகே நம்ம பையன் நம்ம கிட்ட பேசிட்டான் எடுத்துட்டு போப்பா அப்படின்னுவாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி அட்டெண்ட் பண்றாரு. அங்க பார்ட்டி பயங்கரமா போகுது. அந்த பொண்ணுமே சூப்பரா டான்ஸ் ஆடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்குமே ஒரு மாரி அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு வருது. 2 பேருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட லவ் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்துடுறாங்க. இத பாக்குற டெலுலுவுக்கு வந்து ஒரு மாரி அனீசியா இருக்கும். என்னடா இது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாரி அது பார்க்க ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த லவ்வ வந்து சப்போர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கும். பட் இப்ப டெலுவுக்கே ஒரு மாரி சங்கட்டமா இருக்கும். என்னடா இது இவன் நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாரி கார்ல 2 பேருமே ரிட்டர்ன் வருவாங்க. அப்ப வரும்போது சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப டெலுலு வந்து சொல்லும் நானும் உன்ன லவ் பண்றேன் போது ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நான் உண்மையிலேயே உன்ன சீரியஸா லவ் பண்றேன்டா நான் ஓப்பனா சொல்றேன் போது எது நீ என்ன லவ் பண்றியா? என்னமா சொல்ற? என்னோட காதலை சேர்த்து வச்சதே நீ தான். இப்ப என்னத்துக்கு திடீர்னு என்ன லவ் பண்றேன்னு சொல்ற அப்படின்னும் போது இல்ல எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு உன் மேல. உனக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ ஹீரோ ஃப்ரெண்டா தான் பார்த்திருப்பாரு. பட் ஆனா இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருது பாத்தீங்களா? இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்ன்னு சொல்வாங்க. லவ்ன்றது வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் எமோஷன் தான். அது வந்து தொடர்றதுனால எல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ டென்ஷன் ஆயிரான். என்ன உனக்கு அறிவு இல்லையா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது டக்குன்னு செகண்ட் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வரும். சோ ஹீரோ வந்து சொல்லுவார் பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் வெளியே இரு. பிரைவசி வேணும் எனக்கு. இல்லனா நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளில போவார் பாருங்க. போற நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வண்டி வந்து ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரி வந்துரும். அதாவது ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வரும். பட் ஆனா நல்ல விதமா அவர் உயிர் தப்பிடுவாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது. இத பார்த்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயத்துல என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிப்பா. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இப்ப கட்டிப்பிடிக்கும் போது தான் ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் யாருன்றது புரிய ஆரம்பிக்கும். பிளாஷ்பேக்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற ஊர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம். டெல்லுவோட அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பா இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. இதை வந்து அவங்க அப்பாவும் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. என்னம்மா இந்த மாதிரி இருக்கீங்க நீங்க ஓப்பன் டைப்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க அம்மா நீயும் இதை புரிஞ்சுக்க இந்த காதல சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த பையன் என்ன பண்றான் அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்காரு போது இல்ல இல்ல இப்பதான் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் வாங்க குடும்பத்தோட போய் ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. ஊட்டி பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு. அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு நேரத்துல இந்த பையன் வந்து இந்த டெல்லுல லவ் பண்றான் பாத்தீங்களா அந்த பையன் வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கிறதுனால போன் எடுக்க மாட்டான். இதை பார்த்த டெல்லுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடும். என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும். நம்ம டெல்லுல வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி. அந்த பையன் வந்து ஒரு ஹிந்து. அது மட்டும் இல்லாம வந்து தாடிலாம் நிறைய வச்சிருப்பாமா. உனக்கு பிடிக்காது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து டெல்லுல சொல்லிட்டு இருக்கும். இந்த நேரத்துல அவன் போன் எடுக்காதனால டெல்லுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அவ புரிஞ்சுப்பா இவன் ஏதோ நர்வஸ்ல இருக்கான் போல அதனால தான் அவன் போன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு போன் வருது பாருங்க. வந்ததும் இவன் வந்து பதட்டத்துல அப்பா போன் பண்ணிட்டான் இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ற நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு வண்டி வந்து அடிச்சு நம்ம டெல்லுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இதுக்கப்புறம் டெல்லு வந்து பொழைக்கவே மாட்டா. அவ கோமாக்கு போயிட்டா. அதனால வந்து அவளோட ஆர்கன்ஸ்னாச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெல்லுவோட தம்பி வந்து ரொம்ப பாசமா இருப்பான் அவங்க அக்கா மேல. சரி அவங்க கிட்ட கேட்பான் நீ சொல்றா நீ எஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதை பண்ணிடலாம். டெல்லு வந்து நிம்மதியா வந்து சாவனாச்சும் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனை வந்து நம்ம அக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாப்பா அப்படின்னும் போது நிம்மதியா இருப்பா அப்படின்னும் போது சரி எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் தான் அந்த எஸ்ன்னு சொல்லுவான். அதுதான் நம்ம டெல்லு வந்து யாரோ என் காதல எஸ்ன்னு சொன்னாங்களே அதை வந்து அவங்க தம்பி தான் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெல்லுல செத்து போயிருக்கும். சோ இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 3 கூட. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் டெல்லுவும் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சீன்ல காட்டுறாங்க. இப்ப டெல்லுக்கு வந்து தான் யாரு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு உன் பேர் என்ன அப்படின்னும் போது என் பேர் வந்து டெல்லு தான் அப்படின்னும் போது டெல்லு மீன்ஸ் மாயா மாயா மீன்ஸ் மாயா மேத்யூ அப்படின்ற மாதிரி சொல்றா. 2 பேருமே கண் கலங்குறாங்க. அந்த பொண்ணு காத்தோட காத்தா அப்படியே கரைஞ்சு போயிடுறா. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேயும் கூட. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. பட் ஆனா வந்து அந்த பொண்ணு வந்து அவரோட வாழ்க்கையில இருந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைஃப வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மாயா இருந்த இடத்துக்கே போறாரு. மாயா இருந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றாரு. அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து மாயாவோட போட்டோலாம் பாக்குறாரு. ரொம்ப அழகா இருக்கிறா. இதுக்கப்புறம் அவளை நம்ம பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மாயாவோட அம்மாவுமே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மாயா லவ் பண்ண பையன் இவர் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து இவனும் ஹிந்து அது மட்டும் இல்லாம வந்து தாடி நிறைய வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. நம்ம ஹீரோ தாடி வச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறாங்க தம்பி நீ தான் என் பொண்ணோட லவரா அப்படின்னும் போது இவன் வந்து இல்லன்னு சொல்லாம ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இந்த வீட்டை விட்டு ஹீரோ வெளியே வருவான். வெளியே வந்து அந்த வீட்டையே திரும்பி பார்ப்பான். அப்ப பயங்கரமான ஒரு காத்தடிக்கும். அப்போ டெல்லுல சொன்னது ஞாபகம் வரும். நான் காத்து மூலியமா பேசுறது தான் எனக்கு ஈஸியஸ்ட் மீடியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இது ஞாபகம் அந்த ஹீரோவுக்கு வந்து இதுவும் நம்ம டெல்லுல வேலை தான். அப்ப பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கான்செப்ட் நடக்கும். அந்த கான்செப்ட் சூப்பரா பண்ணுவாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இதோட இந்த படம் ரொம்ப அருமையா முடியும். உண்மையிலேயே ஒரு ஃபீல் குடான சூப்பரான படம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தா 10 out of 8. உண்மையிலேயே ஒரு நல்ல படம்ங்க. எந்த ஒரு அதிர்புதிரியான சீனும் இல்லாம ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஒரு கதையை பண்ணி அதுல வந்து 150 கோடியும் எடுக்க முடியும்ன்றது வந்து மலையாள சினிமால மட்டும்தான் முடியும். உண்மையிலேயே தரமான கதை இருந்தா அந்த கதையே வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்குன்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்குது இந்த திரைப்படம். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல எந்த ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ரொமான்டிக் காமெடி தான் இந்த படத்தோட ரியல் ஜானர். பட் ஆனா சேவ் த கேட் வெர்ஷன்ல இதை வந்து டியூ வித் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓகே ப்ரோ நான் இந்த படத்தை வந்து முழுசா பார்க்கணும்னு விருப்பப்படுறேன்
அப்புறமா நீங்க கேட்டீங்கன்னா இந்த படத்தோட முழு லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.